ஓட்டம் கண்ட ரசாவே ஜோதி சென்ற ரசாவே. ஓ, ஆனாயிருச்சா? சைக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். என்ன தெரியல, காலையில இருந்து சுதந்திர தினத்துல ஒரு மாதிரி ஒரே வைபா இருக்கு. அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, ஓட்டம் கண்ட ராசாவே, சோடி சேர்ந்த ராசாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு. அந்த பாட்டு அப்படியே காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னமோ எப்பா, நான் எதுவும் இரட்டை அர்த்தத்தெல்லாம் பேசல. பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு பேசினேன். என் மேல வழக்கு கிழக்க போட்டு திருப்பி விட்டுறாத. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி. இன்னைக்கு சுவாரஸ்யமா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன்ப்பா. நம்ம எந்த உயிரினமா வேணாலும் பொறக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பூமியில வாழ்ந்துரலாம். ஆனா, அணிலா மட்டும் பொறக்கக்கூடாது. பாவம், பாவம். இங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு ஒரு கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு சில வேலைகள பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய் கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் விஜய எப்படியாவது கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி குழி பறிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, விஜய் இருக்கார்ல விஜய். அவரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அணில்கள வச்சு செய்றாரு. வச்சு செய்றாரு. பாவமா இருக்கு பார்க்கும்போது. இன்னைக்கு ஃபுல்லா என்னுடைய ட்விட்டர் பக்கம் ஃபுல்லா அணில்கள் கதறிட்டே இருக்கிறானுங்க. அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு போட்டு பேசிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. ஜோக்ஸ தூக்கி ஓரம் வச்சுருவோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, சுதந்திர தினம். நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். 80வது சுதந்திர தின இன்னைக்கு. இந்த சூழல்ல குறைந்தபட்சமாவது நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கணும். இன்னைக்குன்னு இல்ல. பொதுவாவே நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு சுதந்திர தினம். நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள நம்ம என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா, தரைக்குறைவா, ரொம்ப கேவலமா அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டு பேசுறதெல்லாம் நான் தப்பு. விர்ச்சுவல் வாரியர்ஸு நம்மளையும், நம்மள மாதிரியான ஆட்களையும் இப்படிதான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்க போறதில்ல. அவங்களுக்கு வரும் வராதுன்னு வச்சுப்போமே. ஆனா, என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்க அப்பாவை தேடுவாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? தமிழ்நாடுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரு ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. கமலாலயத்துல தான் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சட்டமன்றத்துல உட்கார்ந்து அப்பாவை காணும்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் உங்க அம்மாகிட்ட கேட்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கொச்சையா. ஆக்சுவலா உதயநிதி வந்து மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய செல்வி அந்த நடிகை த்ரிஷா அவர்கள பார்த்து இரட்டை அர்த்தத்துல பேசிட்டேன்னு சொல்லி, இப்படிங்கிறதுக்குள்ள வழக்கு பதிவு பண்ணி, இப்படிங்கிறதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி, இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கிட்டானுங்க. தாவேக அரசாங்கம். இப்ப உதயநிதிய நீங்க தூக்குனீங்கல்ல, அதே மாதிரி நயினார் நாகேந்திரன உங்களால தொட முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? அவரு இது ஒண்ணும் முதல் தடவ கிடையாது. இது மாரி ஒருத்தன் அவதூறா பேசுறது, தப்பா பேசுறது இது ஒண்ணும் முதல் தடவ கிடையாது. ஆல்ரெடி அவர் வந்து த்ரிஷா வீட்ல இருந்து விஜய வெளில வர சொல்லுங்க. அவருக்கு என்ன அரசியல் தெரிய போகுது? அவர் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி டைரக்ட்டாவே த்ரிஷா அவர்களையும், மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு ரொம்ப தரைக்குறைவா பேசியிருந்தாரு. அப்பவே பல கண்டனங்கள் வந்தது. பல நபர்கள் வந்து கொந்தளிச்சிருந்தாங்க. ஆனா, குஷ்பு மாதிரியான ஆட்கள்லாம் அமைதியா இருந்தாங்க. ஆனா, த்ரிஷாவ நேரடியா மீன் பண்ணாத போது, உதயநிதிய இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கார்னர் பண்ணி, அவர கைது செஞ்சு, ஒரு நாளாவது உதயநிதிய சிறையில வைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு, உதயநிதி சிறையில இருந்தார்னா, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ற ஒரு வரலாற்ற உருவாக்கணும்னு சொல்லி, ஒரு திட்டம் ஒண்ணு திட்டப்படுது. அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அது பெருசா சாத்தியப்படல. அசிங்கப்பட்டு தான் வந்தாங்க. தாவேகா அரசாங்கம் நீதிமன்றத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு அப்படின்றது, ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க தவறான ஒரு பேச்சு. ஆக்சுவலா நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னா, இத்தன நாளா,
இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அபியூசர்ஸ் எல்லாம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் டார்கெட் பண்ணி, இல்ல நம்மள மாரி பேசக்கூடிய நபர்களுடைய குடும்பத்த, இல்ல அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய சம்மந்தப்படுத்தி கொச்சையா பேசும்போது, விஜய்க்கு இது திரும்ப நடந்தா என்னடா பண்ணுவீங்க? அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஆனா ஆக்சுவலா விஜய்க்கு இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜய்யும், த்ரிஷாவையும் ரொம்ப கொச்சையா இங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களே பேசிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கெல்லாம் மொத்த என்னுடைய எக்ஸ் வலைதளத்திலயுமே அணில்கள் வந்து த்ரிஷாவ போட்டு கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. அதுவும் டீகோட் வேற பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த சைடு சோபாமா வந்து பச்சை கலர் சாரியும், இந்த சைடு நடுவுல சந்திரசேகர் அவர் வந்து வெள்ள கலர் சட்டையும், இந்த சைடு மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய, போற்றத்திற்குரிய நம்ம ஷெல்வி அவங்க பேர் என்ன? த்ரிஷா அவர்கள் வந்து ஆரஞ்சு கலர் சாரியும் கட்டியிருக்காங்க. பாருங்க, மூவண்ண கொடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒற்றுமைய பாருங்க அப்டின்ட்டு ஒரு குரூப் கிளப்பிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் என்ன தவம் செஞ்சு புட்டோம் அப்படின்னு அந்த பாட்ட தூக்கி போட்டுக்கிட்டு, த்ரிஷாவையும், விஜய்யும் வச்சுக்கிட்டு அணில்கள் ஒரு சைடு இந்த மாரி கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கு வேணும்டா, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஆனா, இது அரசியல்ல நாகரிகமான்னு கேட்டோம்னா இல்ல. விஜய் ஒரு 3வது மனுஷன் அப்டின்னா கூட, நம்ம அந்த மாரி சொல்லக்கூடாது. பட் அவிங்க பண்ற வேலைக்கெல்லாம் நம்ம திட்டுறது தப்பே இல்லன்ற மாரி இருக்கும். ஆனா, இப்ப விஜய் அப்டின்ற ஒரு நபர் முதலமைச்சரா உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல, ஒரு தமிழ்நாட்டினுடைய அதுவும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இந்த மாரி பேசினது தப்பு. இப்ப அவர் மேல வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமா நயினார் வந்து கைது செய்யப்படுவார், படணும் அப்படின்னு இருதரப்பு மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு தரப்பு வந்து விஜயோடைய ஆதரவாளர்கள், இன்னொரு நபர்கள் வந்து விஜய் எதிர்ப்பாளர்கள். ஏன்னா, உதயநிதிய கை வைக்கும்போது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மேல கை வைக்க மாட்டாங்களா? எங்க அண்ணனுக்கு கட்ஸ பாருங்க. கண்டிப்பா நாளை காலையில நயினார் வந்து பாத்ரூம்ல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. அப்படின்னு ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அதே நேரம் இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, எக்ஸ் வலைதளத்துல மைக்கேல் அப்படின்ற ஒரு ஐடி இங்க இருக்கக்கூடிய கடவுள, முருகர ரொம்ப ஆபாசமா பேசி வச்சிருந்தான். அவன் பேசி வச்சிருந்த அந்த பதிவுக்கு பல நபர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பல நபர்கள் ஆக்ரோஷப்பட்டு, கோவப்பட்டிருந்தாங்க, கொந்தளிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பல கட்சி தலைவர்களும் இது சம்மந்தப்பட்டு கண்டன அறிக்கைலாம் குடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல அந்த பையன் மேல வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டிருக்காங்க. இந்து முன்னணி வழக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் சில நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பையன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு 1 நாள், 2 நாள் ஆகுது. இன்னுமே கைது செய்யப்படலன்னு சொல்லி ஒரு அதிருப்தி, ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. திடீர்னு பார்த்தா அந்த பையன் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஒரு பேராவா எழுதி ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டிருந்தாப்படி. போஸ்ட் போட்டிருந்த தம்பி, இன்னைக்கு பார்த்தா அந்த போஸ்ட்ட டெலீட் பண்ணிட்டான். ஏன் டெலீட் பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலா அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தான்னா, நான் வந்து சாதாரணமா பேசல. என்னைய ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அதனால பேசினேன். இன்னைக்கு வந்து முருகர பத்தி பேசிட்டேன்னு சொல்லி நீங்கலாம் கொந்தளிக்கிறீங்க. ஆனா என் மதம் சம்பந்தப்பட்ட கடவுள வந்து தப்பா பேசும்போதெல்லாம் நீங்க எங்கடா போயிருந்தீங்க? அப்படின்னு அந்த பையன் கேட்டிருந்தான். அதுக்கான ஆதாரம் இருந்தா நீ போய் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியது தானே தம்பி. நீ வந்து அவன் இப்படி பண்றாங்கிறதுக்காக நீ எப்படி பண்ணனா? இது தப்பு தானே தம்பி. அப்ப நீ வந்து வேணுன்ட்டே மத பிரச்சனை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு அந்த பதிவ போட்டியான்னு சொல்லி பல நபர்கள் கேள்வி கேட்ட உடனே அந்த தம்பி அந்த பதிவ டெலிட் பண்ணிட்டு போயிட்டான். இதுல அந்த தம்பியோட அதுப்பு இருக்குல்ல அதுப்பு. அது எந்த அளவுக்குன்னா, முருகர இழிவுபடுத்தி அந்த பதிவு ஒண்ணு போட்டிருந்தான்ல, அந்த பதிவுக்கு அப்புறம் அந்த பையன் ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறான். என்னன்னா, விஜய் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும், "நீங்க எல்லாரும் வந்து என் கால்ல விழுங்கடா" அப்படின்ற மாதிரியும், நக்கலா போட்டு, "உங்களால முடிஞ்சத பண்ணுங்கடா" அப்படின்லாம் பதிவு போட்டிருந்தான். அந்த அதுப்ப இப்ப அடப்பெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் விளைவா இன்னைக்கு அந்த பையன கைது பண்ணியிருக்கிறாங்க. எப்படியும் அந்த பையன் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ வந்து நார்மலைஸ் பண்ண பார்ப்பாங்க. கொஞ்ச நாள்ல எப்படியும் அந்த பையன் வெளில வந்துருவான். வெளில வந்து மீண்டும் இதே மாரியான கேவலமான, கேடுகெட்ட, மானங்கெட்ட, தற்குறித்தனமான செயல்கள்ல ஈடுபடுவானுங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே கிடையாதான்னு கேட்டோம்னா, டெஃபினட்டா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடையாது. ஏன் முற்றுப்புள்ளி கிடையாதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களே சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு பைபிள் வாசிச்சு தான் அவங்க சட்டமன்றத்த தொடங்குறாங்க. பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பைபிளுடைய வசனப்படி தான் இப்ப ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சபாநாயகர் பேசுறாரு. தொடர்ந்து கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து மட்டும் தான் அந்த அரசாங்கம் அவங்கள வந்து காமிச்சுக்கிறாங்க. அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நெறைய அதிமேதாவிகள்லாம் ட்விட்டர் பக்கத்துல சிறுபான்மை மக்களுக்கு இப்ப தான் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு.
ஒரு உரிமை கிடைச்சிருக்கு. இத்தன வருஷமா இந்த மண்ணுல கிடைக்காத ஒரு வெளிச்சம் இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லி, இதுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட குடுத்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா தெரியுது. சிறுபான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. சரி ஓகே. வாழ்த்துக்கள். வரவேற்கிறேன். அதுக்காக நீங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு நான் ஒரு பிறப்பால் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நீங்க பேசுறது, எங்க மதம் சொல்லிக் குடுத்த விஷயம் கூட உங்க மொழி கத்துக் குடுக்கலன்னு சொல்றது, பைபிள் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதன் வழியில தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கடவுள, அதுவும் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள நீங்க இழிவுபடுத்துறது, இதெல்லாம் வந்து மத வெறி பிடிச்ச ஒரு சைக்கோத்தனம். இந்த சைக்கோத்தனத்துக்கு, இந்த மதவெறி பிடிச்ச செயலுக்கு நீங்க முட்டு குடுக்குறீங்கன்னா, நீங்க கேவலமான நபர்கள். கேடுகெட்ட நபர்கள். தயவு செஞ்சு முட்டு மட்டும் குடுக்காதீங்க. இதுலயுமே நெறைய நபர்கள் இப்பல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவன் யாரு? தலித்தா? அப்படின்றத அடையாளப்படுத்துறாங்க. அவன் தலித்தா இருந்தா நம்ம பேசுவோம். இல்லாட்டி பேசக்கூடாது. இதுவே சாதி சார்ந்த ஒரு விஷயம் தானே! இதுவே சாதிய மனநிலை தானே! அப்புறம் என்ன நீங்க அம்பேத்கர தூக்கி வச்சுட்டு, நாங்க அம்பேத்கர ஃபாலோ பண்றோம்ன்னு ஏன் சொல்றீங்க? ஒண்ணு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா எல்லா ஸ்டாண்ட்லயுமே ஒரே மாரி நிக்கணும். அப்படி நின்னீங்கன்னா, சரி நீங்க அம்பேத்கர வந்து முன்மொழியறதுல தப்பு இல்ல. ஆனா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பையன் இப்ப சமீபத்தில கோயம்புத்தூர்ல இறந்து போயிருந்தான்ல ஒரு கல்லூரியில. அந்த பையன அடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு 20 பசங்க, 15 பசங்க சேர்ந்து. அந்த பையன வந்து யார் என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்தி, அந்த பையன் தலித்து. அதனால நாங்க குரல் குடுக்குறோம். அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இது தேவையே இல்ல. அங்க பிரச்சனை ஜாதி கிடையாது. அங்க பிரச்சனை போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம். அங்க பிரச்சனை அந்த கல்லூரி நிர்வாகம். அங்க பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய சக மாணவர்கள். அப்ப அத தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசணுமே தவிர, இறந்து போனவன் யாரு? பாதிக்கப்பட்டவன் யாரு? தலித்தா? இல்லையா? அப்படின்னு யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க தலித்தா இருந்தா தான் குரல் குடுப்பேன். நாங்கலாம் அம்பேத்கர் அப்படின்னா, நீங்க அம்பேத்கர பத்தி நீங்க பேசவே கூடாது. உங்களுக்குலாம் எந்த தகுதியுமே கிடையாது. இதுவுமே ஒரு சாதி மனநிலை தான். சாதி வெறி பிடித்த மனநிலை தான். சாதி ஆதிக்க மனநிலை தான். இது தப்பு. இந்த மாரி ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. எடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாரி எடுங்க. ஆதிக்க சமுதாயத்த வந்து இங்க தாழ்த்துறான்னா, அவன் வந்து இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள ஒடுக்குறான்னா, அது தப்பு தானே! அப்ப அதே மாதிரியான செயல் தானே இதுவும். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. உங்ககிட்ட வெளிச்சம் இருக்கு. உங்ககிட்ட நீங்க சொன்னா ஒரு 100 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா போய் சேருங்கிற ஒரே காரணத்துக்காக, எந்தெந்த பிரச்சனைய நீங்க எப்படி எப்படி அட்ரஸ் பண்றீங்கன்னா, இது சாதி சார்ந்த பிரச்சனை. அதுவும் நம்ம கம்யூனிட்டி சார்ந்து இருந்தா மட்டும் தான், நம்ம அந்த பையனுக்காக, அந்த பொண்ணுக்காக, அந்த குடும்பத்துக்காக நிக்கணும்னு சொல்லி நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல. அஜித் குமார் அப்படின்ற ஒரு பையன் போன திமுக ஆட்சியில லாக்அப் டெத்ல இறந்து போறான். அவ்வளவுதானே. அவன் லாக்அப் டெத்ல இறந்து போறான். அவன் லாக்அப் டெத்ல இறந்து போயிருக்கான்னா, நிர்வாகம் சரியில்லன்னு சொல்லி தான் நம்ம பேசணுமே தவிர, அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தவன்னு சொல்லி, அதுக்கு ஒரு சங்கங்கள் உள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுது. தூத்துக்குடி சைடுன்னு நெனைக்கிறேன். விளாத்திக்குளம். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தல் காரணமா இதாகுறா. அந்த பொண்ணு அதே மாரி, அந்த பொண்ணு என்ன சமுதாயம் அப்படின்னு ஆராய்ஞ்சு, அதுக்கு ஒரு சாதி குரூப் போய் உட்கார்ந்துகிட்டு, நீங்க முட்டு குடுத்துட்டு இருக்கீங்கன்னா, எந்த பிரச்சனைய எப்படி அட்ரஸ் பண்றோம்னு ஒரு பேசிக் அறிவு கூட இருக்காதா உங்களுக்குல்லாம்? இதுக்கு தான் நான் சொல்றேன். இங்க பிரச்சனை என்னன்னா, எவன் மெஜாரிட்டிங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல. எவன்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதும் இங்க பிரச்சனை தான். அதிகாரத்துல போய் உட்கார்ந்துட்டா, அவனுங்க நீ மைனாரிட்டியா இருந்தாலும், நீ மெஜாரிட்டியா இருந்தாலும் உன்ன ஒடுக்குவான். அதிகாரம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உன்னைய ஒடுக்குவான். அததான் இன்னைக்கு இந்த தாவேகா அரசாங்கம், நாங்க மைனாரிட்டி கவர்ன்மென்ட்ன்னு இவங்க எத அட்ரஸ் பண்றாங்கன்னா, இவங்க மதத்த அட்ரஸ் பண்றாங்க. ஆக்சுவலா டிவிகே கவர்ன்மென்ட் வந்து மைனாரிட்டி கவர்ன்மென்ட் தான். விஜய்க்கு முழுமையான சீட்டு இல்ல. விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட் தான். ஆனா நம்ம எத மைனாரிட்டி மீன் பண்றோம்னா, விஜயோடைய வாக்கு சதவீதத்தையும், அவர் பெற்றிருக்கக்கூடிய சீட்டையும் தான் நம்ம மைனாரிட்டின்னு சொல்றோம். ஆனா இவனுங்க இவனுங்கள எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்க மைனாரிட்டி. ஆமாண்டா நீங்க மைனாரிட்டி. இல்ல நாங்க சிறுபான்மை. புரியலடா. நாங்க கிறிஸ்தவர்கள். இப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு முட்டு குடுத்துட்டு ஒரு கும்பல் வந்து நிக்குது. இது மாதிரி ஒரு எச்சத்தனமான ஒரு அரசியல தான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப, 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 ரொம்ப தவறான ஒரு விஷயம். மதமோ, சாதியோ, மொழியோ எங்க தேவைப்படுதோ, எங்க அந்த பிரச்சனை இருக்குதோ, அந்த இடத்துல தான் நம்ம அத பயன்படுத்தணும். எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து நுழைக்கிறோம் அப்டின்னா, அது வந்து தப்பு. அது தப்பு.
மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இந்த சைடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன கைது பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பார்ப்போம். அவருடைய பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா கைது செய்யணும். இப்ப குஷ்பு வாய தொறந்து என்ன பேசப் போறாங்கன்னு நானும் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.